என் ஆனிவர்சரிக்கு ரொம்ப சீப்பு கொடுத்து ரொம்ப வெறுப்பேற்றிட்டான். அதனால் நான் மன உளைச்சல் காலை இப்போ அவளே விருப்பத்துற மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். நல்லா ப்ராங்க் பண்ண போகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். வாமா என்ன பண்ற? சும்மா ஜாலியா ஃபோன் பார்த்துங்க. நான் உங்களுக்கு சொல்லு. ஒரு வேண்டுதல் ஒன்று நிறைவேறிச்சு. அதுக்கு ஒரு மொட்டை ஒன்று போடணும். வேண்டுதல் நிறைவேறிச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேண்டுதல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் அது நடந்துச்சு. மொட்டை போடணும். என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு தான் மொட்டை போட போகிறது. அதுக்கப்புறம் எப்படி நான் சொல்கிறேன்? எனக்கு மொட்டை போட போறியா? காமெடி எதெல்லாம் பண்றியா? உனக்கு ஒன்று நடக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துச்சு. அதுக்காக ஒரு மொட்டை போட்டே ஆகணும். ஏன் சும்மா காமெடி பண்ணாத வாங்க. சீரியஸா பண்றேன், காமெடி பண்றேன்னு சொல்றேன். நான் மொட்டை அடி கடவுளுக்கு மொட்டை அடிக்கிறதால தப்பு. ஏன் உனக்கு மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கோ? இல்ல உங்க அப்பா அம்மாக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கோ? வேண்டிக்கிறது உனக்கு, அதனால தான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன். எனக்கு என்ன வேண்டிக்கிறேன்? என்ன நிறைவேறிச்சு? அது சொல்லுவோம். சும்மா அது நிறைவேறிச்சு. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். ஏங்க நிறைவேறிட்டேன்னா சொல்லலாமேங்க நீங்க. நிறைவேறிச்சு. பட் இருந்தாலும் மொட்டை அடிச்சாதான் அது ஒரு ஃபுல்லா. என்னால மொட்டை அடிக்க முடியாதுங்க. அஞ்சு நீங்க தான் இந்த மொட்டை அடிக்கணும். அடிச்சுதான் ஆகணும். நான் ஏங்க அடிக்கணும்? மொட்டை அடிக்கணும். நான் ஏன் அடிக்கணும்? உங்களுக்கான வேண்டுதல் நீங்க தான் அடிக்கணும். சிரிச்சுலாம் வெறுப்பேத்தாது. எனக்கு செம்ம கோவம் வரும். நான் தான் அடிக்கணும் மொட்டை. நான் மொட்டை அடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம நான் மொட்டை அடிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வேண்டுதலா நடந்துச்சா? உங்ககிட்ட அடிக்கிறேன்னு சொல்லணுமா? நான் வேண்டுதல் சொல்லுங்க. நான் வேண்டுதல் நீங்க மொட்டை அடிச்சிருங்க. அடுத்த நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அது எப்படிங்க முடியும்? நீ வேண்டுதல் சொல்ல, நான் மொட்டை அடிக்கிறேன். வேண்டுதல் சொன்னா அதுக்கப்புறம் திரும்ப அது போயிடுச்சுன்னா லூசாங்க நீ. பழிச்ச வேண்டுதலை யாருன்னா சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களாங்க. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்னால முடியாதுங்க. நீ ஃபர்ஸ்ட் ஏங்க நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அடிக்கணும். நீங்க தான் அடிக்கணும். உங்களுக்கான வேண்டுதல் நீங்க தான் நிறைவேற்றணும். நீங்க தான் பண்ணணும். எனக்கு வேண்டுதல் வைக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்துச்சுன்னா அஞ்சு கூட்டு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது நடந்துச்சு. நான் யாரை கூட்டு போனோம்? இப்போ நிமிஷம் இது. கல்யாணத்துக்கு முன்னாடி வச்ச வேண்டுதல்னு சொல்ற, எனக்காக வேண்டான்னு சொல்ற, இப்ப உனக்காக வேண்டாம் நல்லது நடந்துச்சுன்னு சொல்ற. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ? அப்படி இல்ல. நான் ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த நடந்ததுன்னா அஞ்சு கூட்டு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா அடுத்தது நான் சொல்லுவேன். சரி, எந்த கோயில்ல? கற்கினில வந்து கோயில்ல. சரி, அது அப்புறமா வச்சு. அது கேட்ட பூசாரி கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, வேண்டதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொட்டை அடிச்சுட்டு கூட வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவை முடி மட்டும்தான். நானே அடிச்சேன். இப்போ வெதர் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னா நம்ம கோயில அடிக்க முடியாது. லூசாங்க நீ. லூசு மாதிரி பேசுறாங்க. இப்போ மொட்டை அடிச்சா நம்ம கோயிலுக்கு எடுத்து போய் முடியாது. வேண்டுதெல்லாம் அங்க தானே போய் அடிப்பாங்க. வீட்டுல யாருமே எந்த கேரளா அடிப்பானா? அதாங்க சொல்லிட்டேன் நானு. கோயில் பூசாரிகிட்ட கேட்டுட்டேன். மொட்டை அடிச்சு கோயில கூட போட்டுடலாமா முடிய. அதுக்கப்புறம் போய் சாமி பார்த்து வந்துடலாமா? உங்களுக்கு கோயில் தானே வேண்டுதல். ஐயோ, இப்போ மழை புயல் வர்றதுனால அங்க யாரும் அவைலபிள் இல்லை. சரி, மழை புயல்னா வருஷ கணக்குல இருக்க போதா நான் ஒரு 2 நாள் 3 நாள் தானே, அதுக்கப்புறம் போய் அடிக்கலாம். வேண்டுதல் நிறைவேறணும். உடனே அடிச்சிடணும். போனோம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கடவுள் ரொம்ப பண்றாங்க. ரொம்பலாம் பண்ணல. இதான் உண்மை. நீங்க போய் சொல்றேன், எனக்கு தெரியுது. நீங்க போய் ரெடி ஆவீங்களா? நான் அதுக்கான எல்லா பிளானும் பண்ணிட்டு போய் சொல்றேன். நான் மொட்டை அடிச்சுட்டு இன்னைக்கே போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துருவோமா? புயலுன்ற மழைன்ற நீ கோயில் போக முடியாதுன்ற, அங்க போய் மொட்டை அடிக்க முடியாதுன்ற, இங்க அடிச்சு எடுத்துட்டு போனோன்ற, அப்புறம் இப்ப போய் சாமியை பார்த்துட்டு வரலான்ற. என்ன நீ லூசா? அதுவும் இல்லாம நீ நான்வெஜ் சாப்பிட்ட எப்படி நீ போய் சாமி பார்ப்ப? எப்படி நீ மொட்டை அடிக்க முடியும்? நான்வெஜ் சாப்பிட்டு யாரா போய் மொட்டை அடிப்பாங்களா? புயலுக்கு மழைக்கு வந்து மொட்டை அடிக்கிறவன் தான் வரமாட்டான். நான் அடிச்சு எடுத்து போய் போட போறேன். அதனால சாப்பிட்டு யாருங்க மொட்டை அடிப்பா? என்னால குளிக்க முடியாது. நீங்க குளிக்க தேவையில்ல. நீங்க வந்தா மட்டும் போதும். நான் மொட்டை அடிச்சு உன்னை கோயிலுக்கு கூட்டு வந்துருவேன். என்ன நீங்க லூசாங்க? தெளிவா இருக்கேன். லூசலாம் இல்ல. என்னால முடியாதுங்க. வேண்டுதல் நிறைவேறிச்சு. நீங்க வந்தாதான் அது கொஞ்சம் ஃபில் ஆகும். வேண்டுதல் நிறைவேறிச்சு. சரி, ஓகே. கோவில் திறக்கட்டும். கோயில் இப்ப எங்க கோயில் உங்களுக்கு இருக்கும்? இப்போ ஒரு 3:30 மணி ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துல நான் ஃபுல்லா வயசு எடுத்துட்டு வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடும். சரி, உனக்கு மொட்டை அடிக்க தெரியும்? குளிச்சு தாராளமா பண்ணுவேன். எப்படி? உனக்கே நீ ஷேவிங் பண்ண தெரியாம கடையில போய் ஷேவிங் பண்ற, நீ எனக்கு மொட்டை அடிக்க? நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க. உங்களை வச்சு நல்லா செஞ்சு மொட்டை அடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் நானு.
நல்லா மயனை அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏங்க நீ என்ன விளையாடுறியா? நான் வெறுப்பேத்தி பாக்குறேன் நீ என்ன? நோ சத்தியமான உண்மை. அது நான் இப்படி பண்றேன். நல்லா பண்ணு. சத்தியமான உண்மை. நல்லா இப்படி பண்ணு. எப்படி பண்ணா? இப்படியா? இப்படி பண்ணு. சத்தியமான உண்மை. நீ பொய் சத்தியம் போடுறவன் எனக்கு தெரியும் நல்லா. சத்தியத்துல எது பொய் சத்தியம்? எங்க அதோ பாரு என்ன சும்மா படுத்து. நீ தான் சுடுத்துற. இப்போ போய் நம்ம மொட்டை அடிச்சு சாமியை போட்டாலும் உண்மை இல்ல. உனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி நீ வேண்டுதல் சொல்ற? மூஞ்சில உண்மைக்கும் சிரிப்புங்க. நீங்க எப்படி ஒத்துப்பீங்களான்ற ஒரு கஷ்டத்துல இருக்குங்க. அதனால நீங்க பேசும்போது எனக்கு சிரிப்பு வரும். வாங்க 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 வாங்க. என்னால முடியாதுங்க. கோவில் அப்படியே வச்சுக்கலாம். அதெல்லாம் தப்புங்க. கோவில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இங்க ஆள் இல்லை. அதனால தான் நான் அடிக்கிறேன்னு சொல்றேன். செம்ம சிரிப்பேத்துறாங்க, வெறுப்பேத்துறாங்க. நீ ஆனா கோவில போய் மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, கருகினி அம்மன் கோயில மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம தான் இங்க இட்டுன்னு போனோம். அப்படி இட்டுன்னு போய் அங்க அடிச்சுக்கலாம். முதல்ல மொட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இரு. எனக்கு எதுக்குங்க மொட்டை அடிக்கணும்னு? மொட்டை அடிக்கிறதுக்கு 200 ரூபாய் செலவாகும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. எனக்கு நீ ஏன் மொட்டை அடிக்கணும்னு வேண்டாம்? ஏன் வேண்டுதல்? ஏன் வேண்டாம்? ஏன் உனக்கு மொட்டை உங்களுக்கு அது உனக்கு எனக்கு என்ன நடந்துச்சு? நீ நடந்துருச்சு. அதனால எனக்கே தெரியாம எனக்கு என்னங்க நடக்கும்? உங்களுக்கு தெரியல. அதனால நான் சொல்றேன். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப சொல்லு, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்றேன்ல. வரீங்க, ரெடியா இருக்கிறீங்க. நான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு மொட்டையை போடுறோம், பட்டையை போடுறோம். ஓகேங்களா? நீ கெஞ்சதுங்க. ப்ளீஸ் அஞ்சு மொட்டை போட்டு சாமி போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் அஞ்சு ஒத்துக்கு அஞ்சு. ஓகேவா? எனக்காக ஒரே ஒரு முறை ஒத்துக்கணுமா? ஓகே? எங்க நான் மொட்டை அடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எனக்காக ஒரே ஒரு முறை அடிங்க. முடி இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? முடி இல்லாம மனுஷன் மூளையே இல்லாம இருக்கிறான். நீங்க முடி இல்லாம இருக்குது. அடுத்த மாசம் ஷோ எங்க அக்கா வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துல நான் எப்படிங்க மொட்டையோட வருவேன்? கிரகப்பிரவேசத்துக்கு முடியலாம் போனா உள்ள விட மாட்டாங்களா? நான் முடியலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்றோம். அதெல்லாம் தெய்வத்துக்கு ஒன்றும் குறை இல்லை. சரி, கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு மொட்டை நோ, இப்பயே அடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா தெய்வம் போச்சுக்கும். அஞ்சுமா, ப்ளீஸ்மா, கோஆப்ரேட் பண்ணுமா. மாமாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுமா. ப்ளீஸ்மா, ஓகே சொல்லுமா. நான் போய் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துடுறேன். இதெல்லாம் நீ எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க முன்னாடி? என்கிட்ட இருக்குமா. ஒரு பண்ணுறோம். நாங்கள் பண்ணுவோம். ஒத்துக்கம்மா, ப்ளீஸ்மா, ஒத்துக்கம்மா. சொல்லுமா. எனக்கு நம்ம போய் சொல்றேன்னா எனக்கு உண்மை சொல்லினே இருக்கு. உண்மையதாம்மா சொல்றேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? எனக்கு தெரியாம நீ எப்படிங்க வேண்டுதல் வச்சிருப்ப? உங்களுக்கு தெரியாம வேண்டுதல் வச்சு? வேண்டுதல் யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். நடந்துச்சு. இப்போ நான் சொல்றேன். மொட்டை போட்டோம்னு நான் சொல்லிடுறேன் என்ன வேண்டுதல்ன்ட்டு. நான் உன்னாடா இல்லை உனக்கு ஒன்று. ஐயோ, அதெல்லாம் உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுமா. பரவாயில்ல, கடவுளே நீங்க எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு உயிரே போனா கூட எனக்கு பண்ணுங்க. என் வீட்டுக்காரங்க ஐயோ, உனக்கு பண்ணானே எனக்கு பண்ணானே 2 பேரும் ஒண்ணுதான். ப்ளீஸ் ஒத்துக்குமா. கடவுள்கிட்ட விளையாட கூடாதுமா. அப்ப எல்லாம் புரிஞ்சுக்குமா. ஆனா சத்தியமா இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை எவனுமே நிறைவேற்றவே மாட்டாங்க, நிறைவேற்றிருக்கவே மாட்டாங்க. அது நானா இருக்கிறதே. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம போய் மொட்டை போறோம். நான் உனக்கு இப்போ மொட்டை போறேன். ஏங்க நான் என்ன தேய்ச்சிருக்கேங்க? மொட்டையே முடியாதுங்க. அதான் நான் பார்த்துக்கிறேம்மா. நான் தலை குளிச்சுட்டு அடிச்சுக்கலாங்க. இன்னைக்கு அடிக்கலாம். இன்னைக்கு தான் அடிக்கணும். நாளைக்கெல்லாம் டைம் இல்லை. அது முடிச்சிடும். இன்னைக்கு தான் அந்த வேண்டுதல் இன்னோட கடைசி. இப்பே பண்ணணும். சத்தியமா நீ வெறுப்பேத்துற. இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சாமி விஷயத்துல இப்படிலாம் சாமி விஷயத்துல கிடையாது. முதல்ல எனக்கு தெரியாம வேண்டுதல் வச்ச தப்பு. அதுவும் நீ என்ன கேட்காம என்ன மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டுதல் வச்சது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சாமி விஷயத்துல இப்படிலாம் கோபப்படக்கூடாது. தப்புமா. உன்னை நான் இப்ப மொட்டை தான் அடிக்கணும். போ, எத்தனை போ. சிரிச்சின்னு சொன்னேன். நான் சிரிச்சுலாம் சொல்ல மாட்டேன். போ. எனக்காக நான் சிரிச்சுலாம் சொல்ல மாட்டேன். அச்சா அடிக்க கட்டி போ. எனக்காக நான் சிரிச்சுலாம் சொல்ல மாட்டேன். எனக்காக எவனா மொட்டை அடிக்கிறது சிரிச்சுன்னு சொல்வாளா? போயிடுன்ட்டேன். நான் ஓகே சொல்லும்போதே போயிடு. 6 மாசம் நம்ம திரும்ப முடி வளர்த்துக்க. ஏங்க வெறுப்பேத்தாம போங்க. ரொம்பலாம் இருக்கு. 6 மாசம் தான் முடி வளர்த்து. வெறுப்பேத்தாம போங்கன்னு சொல்றேன். எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? போ. நீ என்னவோ எனக்கு இது தாயே காப்பாத்துமா பகவானே. நான் திரும்பியும் கேக்குறேன். விளையாடுறியா நிஜமாலே வா? விளையாடுறதுக்காமா பட்டையெல்லாம் இதெல்லாம் எதுக்குங்க? ஐயோ, சாமி குத்தம். பட்டெல்லாம் போடணும். நீங்க வேற கம்முன்னு இருங்க. ஏங்க முன்ன போய் மொட்டை வச்சிருக்கியா இல்லையாங்க? ஏன் எனக்கு தெரியாது. நாங்களாம் மொட்டை வச்சு பார்த்ததே கிடையாதுங்களா? ஆனா அனுபவிப்பாங்க நீ இதெல்லாம். சாமி சாமி அவ்வளோ சொல்லக்கூடாது. இதெல்லாம்
அப்பதான் கரெக்டாக இருக்கும். உலகத்திலே இந்த மாதிரி யாரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. குடு. கீழே வாங்குறீங்களா? அப்பதான் ஹைட் கீழே வாங்கி கரெக்டாக இருக்கும். தண்ணி தெளிக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா சத்தியமா அனுபவிப்பாங்க என்கிட்ட. இதுக்கு மேல பெரிய வேண்டுதெல்லாம் வைப்பேன் நானு. மா தாயே காப்பாத்துமா. நீங்க உனக்கு மொட்டை அடிக்க தெரியுமாங்க? காப்பாத்துமா ஏங்க காப்பாத்துமா. தண்ணி எங்க இப்படி ஊத்துற? மொட்டை வச்சாதாமா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. கிளிப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துருமா. மா தாயே மொட்டை நல்லபடியாக வரணுமா தாயே. கூடயே இருந்து காப்பாத்துமா தாயே. எங்க ட்ரிம்மர்ல என்ன மொட்டை அடிப்பாங்களாங்க? ட்ரிம்மரில் தான் அடிக்கணும். எங்க உனக்கு தாடியே ஷேவ் பண்ணிக்கிறேன், நீ எப்படிங்க மொட்டை அடிக்க போற? இந்த பூ ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எடுத்து போட்டுட்டாங்க இல்ல வச்சாகணுமா? பூ இருக்கணுங்க. இதெல்லாம் கூட உன் வேண்டுதல்ல இருக்கா என்ன? ஆமாம் கண்டிப்பாக. குலதெய்வத்தண்டு. அழுகக்கூடாது, சாமி குத்தமாயிடும். அஞ்சு வெறுப்பேத்தாத. என்ன பாரு அஞ்சு, அழக்கூடாது, சாமி குத்தமாயிடும். கண்ணில் போடு. அழக்கூடாது அஞ்சு. நல்ல காரியம் பண்ண கூட அழக்கூடாது. சாமி குத்தணும். கண்ணில் போடு. சொல். குலதெய்வமே நமக. குலதெய்வமே நமக. போற்றி. குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. எது தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுமா. நான் எதுவும் தப்பு செய்யலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அயோத்திய தப்பு தான். நான் எதனா தப்பு செஞ்சா மன்னிச்சிடுமா? கோபமா பேசக்கூடாது, சாந்தமா பேசு. நான் என்ன தப்பு செஞ்சா மன்னிச்சிடுமா? தாயே காப்பாத்துமா. ட்ரிம்மர் எனக்கு பயமா இருக்கு. 2 நிமிஷமா? 2 ரூபாய் பிளேடு கூட வாங்கி வந்து அடிச்சிருங்க. 2 நிமிஷம் மொத்தமா முடிச்சிடுறேங்க. ட்ரிம்மர் பயமா இருக்குங்க. அதுதான் வலிக்காது. சாமி குத்தம் ஆயிடுமா அஞ்சு. என்னத்துக்கு இப்ப பயப்படுற? ட்ரிம்மர் தானே, குழந்தை நீ. அப்புறம் கடவுளை கோச்சு போற கம்னு. சும்மா சொன்னாங்க. பிராங்க். சாமி குத்தலாம் வேண்டுதெல்லாம் இல்லை. உனக்கு எதனா அறிவு இருக்கா? கடவுள் விஷயத்துல போய் யாரா விளையாடுவாங்களா? ஏன்னா சென்ஸ் இருக்கு உனக்கு? இப்படி எடுத்து என்ன உட்கார வச்சுட்டு பட்டை கிட்டே அடிச்சு விட்டு பிராங்க்னு சொல்ற. உனக்கு அறிவு இருக்காங்க? மண்டையில என்ன இருக்கா? அப்புறம் என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்கோ. இதெல்லாம் ஜென்மம், மனுஷ ஜென்மமா? உங்களா நான் வளர்த்து வச்சுக்கிறேன் உங்க வீட்டுல. நீலாம் நல்ல ஜென்மமா நான் கேட்கறேன். உனக்குலாம் அறிவு எதனா இருக்கா இல்லையா? நான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என்னை கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சிங்க. சும்மா உழலாம் சும்மா. மட்டிக்கினாரு ஒருத்தரி